குட் மார்னிங். உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், நம்ம ஜேஎஸ் ஹோம்மேட் கிச்சனில் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு டெலிவரி தரோம். கொஞ்சம் கூட ப்ரிசர்வேட்டிவே அதில் இருக்காது. அதே மாதிரி கொஞ்சம் கூட ஆர்டிஃபிஷியல் கலரே நம்ம ஆட் பண்ண மாட்டோம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு ஆர்டர் வந்து பூண்டு குழம்பு இருந்தது. ஸோ பூண்டை நல்லா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இஞ்சி தொக்கு ஆர்டரும் இருந்தது. ஸோ இஞ்சியை நல்லா எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பூண்டு குழம்புக்கு நமக்கு தேவையான மசாலா எல்லாத்தையுமே நம்ம நல்லா வறுத்து சூப்பராக அதை ஆற வச்சு இந்த மாதிரி அரைச்சி அதை இதில் விட்டுட்டோம். ஸோ இப்போ பூண்டு குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து கொதிக்க பண்ண ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இஞ்சி தொக்கையும் நல்லெண்ணெயில் விட்டு போட்டாச்சு. ஸோ பூண்டு குழம்பு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. கண்டிப்பாக தேவைப்படுறவங்க நம்ம ஜேஎஸ் ஹோம்மேட் கிச்சன் கொடுத்துருக்குற நம்பருக்கு வந்து ட்ரை பண்ணி வாங்கிக்கோங்க. இஞ்சி தொக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது அப்படியே சாதத்தில் கலந்து சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உளுந்து களி ப்ரீமிக்ஸ் வந்திருக்கு. ஸோ அதுக்காக அழகாக வந்து பார்த்திங்கன்னா உளுத்தங்களியோட ப்ரீமிக்ஸை சூப்பராக நம்ம வந்து தேவைக்கு ஏற்ப பொருட்களையெல்லாம் போட்டு அழகாக ரெடி பண்ணிட்டோம். இதை ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குக் பண்ணி நல்லெண்ணெயை விட்டு சாப்பிட வேண்டிய வேலை மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி புளியோதரை ப்ரீமிக்ஸும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் எல்லாமே நம்ம போட்டாச்சு, கருவேப்பிலையிலேருந்து வேர்க்கடலை எல்லாமே போட்டாச்சு. நல்லெண்ணெயை மட்டும் விட்டு சாதத்தில் கலந்து சாப்பிட வேண்டியதாக சூப்பராக இருக்கும் நம்மளோட ப்ரீமிக்ஸ். கண்டிப்பாக தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இது மட்டும் கிடையாது, இன்றைக்கி இந்த வாரம் நம்ம சூப்பராக பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் சூப் பவுடரும் ரெடி பண்ணியிருக்கோம். சூப்பராக ப்ரோட்டீன் எல்லா பவுடர்ஸையும் போட்டு அதே மாதிரி அதுக்கு தேவையான மசாலாவையும் போட்டு கமன்னு ப்ரோட்டீன் சூப் ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். தண்ணியில் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில் இந்த ப்ரீமிக்ஸை மட்டும் போட்டுட்டு உங்களுக்கு தேவைன்னா காய்கறி போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் தேவைப்படுறவங்களுக்கு போட்டுக்கிட்டு எனக்கு உப்பு மிக்ஸ் பண்ணி தான் இருக்குது. சூப்பராக ப்ரோட்டீன் சூப் பவுடர் அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.